ஒரு அழகிய கடற்கரை கிராமத்தில் பல தலைமுறைகளாக மக்களை காப்பாற்றும் சக்தி வாய்ந்த தெய்வம் போதக்குலார் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த அமைதியான கிராமத்தில் சிவா என்ற துடிப்பான இளைஞன் வாழ்கிறான். அவன் கம்பளா போட்டிகளில் மின்னும் திறமைசாலி, சுதந்திரமாக வாழும் குணம் கொண்டவன். ஆனால் தனது கிராமத்தின் ஆழமான தெய்வ மரபுகளை அவன் மிகவும் மதித்து போற்றுகிறான். பல வருடங்களுக்கு முன் ஒரு ராஜா தெய்வத்திடம் செய்து புனிதமான வாக்கினால் அந்த வளமான நிலத்தை கிராம மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். இது கிராமத்தின் வாழ்வாதாரமாக மாறியது. ஆனால் இப்போது ஒரு காட்டுத்துறை அதிகாரி அந்த நிலத்தை மீண்டும் எடுக்க முயற்சிக்கிறார். இதனால் கிராமமும் அரசும் இடையில் பெரிய பதற்றம் ஏற்படுகிறது. சிவா ஆரம்பத்தில் இந்த பொறுப்பை தவிர்த்தாலும் தனது மக்கள் மற்றும் மரபின் முக்கியத்துவத்தை ஆழமாக உணர்கிறான். தனது கிராமத்தை காக்க அவன் உறுதி பூணுகிறான். ஒரு கட்டத்தில் தெய்வம் அவனை தேர்ந்தெடுத்து அவன் வழியாகவே அற்புதமாக அவதரிக்கிறது. இது ஒரு தெய்வீகமான சக்தி வாய்ந்த தருணம். அற்புதமான அந்த தருணத்தில் சிவா கிராமத்தின் காப்பாளர் ஆகி எல்லாரையும் காப்பாற்றுகிறான். அவன் தனது மக்களின் நம்பிக்கையை நிலைநாட்டுகிறான். இறுதியில் அமைதி திரும்புகிறது. தெய்வம் செய்த வாக்கும் கிராம மக்களின் நிலமும் பாதுகாப்பாகிறது. கிராமம் மீண்டும் செழித்து வளர்கிறது.